வணக்கம். வத்தளை ஹேகித்த பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகள் ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இது தொடர்பில் காவல்துறை ஊடக பிரிவு விசேட அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்குது. காவல்துறையினரின் கூற்றுப்படி முச்சக்கர வண்டியில வந்த அடையாளம் தெரியாத 4 நபர்களால பாதிக்கப்பட்டவர் தாக்கப்பட்டதா தெரிவிக்கப்பட்டும் இருக்குது. பலியானவர் சம்பவம் இடம்பெற்ற வீட்டின் மேல் மாடியில வாடகைக்கு வசித்து வந்தவர் என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு வந்தாங்க? நேரில் வந்தது 3 பேர். நாங்கள் பார்த்தது 3 பேரை தான் வந்தாங்க. வந்து திருப்பி ஒருத்தர் இங்கே பழகு சின்ன குழந்தைக்கு பழக வச்சுட்டு இருக்கதானே பழகி காலில் அடிச்சுட்டு உள்ளுக்கு வந்தாங்க. ஒருத்தர் வாசல்ல, ஒருத்தர் எங்க டவர் தூங்கிட்டு தான் இருந்தாரு. எலும்பி பிடி போக்குள்ள ஒருத்தர் அப்படியே ஒருத்தர் வெட்டினாரு. மற்றொருத்தர் என்னைய வெட்டினாரு. எங்க அவர் ஐயோ அம்மா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லக்குள்ளே கையை துண்டை வெட்டி கீழே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கையை வெட்டி அப்புறம் கழுத்தை வெட்டி எங்களோட மூத்த மகளும் 2.5 குழந்தை 2.5 வயசு ஒரு பிள்ளையும் 9 வயசு ஒரு பிள்ளையும் இருக்கு. 2.5 வயசு பிள்ளை அப்பான்னு அழுந்துச்சு. மூத்ததும் அப்போ தாத்தட என் அப்பாவுக்கு ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்லி அழுந்தாங்க. இல்லை அப்படியே வெட்டிட்டு அவங்க அதை கண்டோன்னு மூத்தவங்க பயத்துல ஓடிக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க மூத்தது பின்னுக்கால மற்றவங்க எல்லாம் இறங்கி போயிட்டாங்க. வேற வெட்டிட்டு கழுத்து இழுத்துட்டு போயிட்டாங்க. கையை அரவாசியோட அப்படியே வெட்டிட்டாங்க. இங்க அப்படியே துண்டா வெட்டி கழுத்தை நல்லாவே வெட்டி கழுத்துல நல்லாவே வெட்டி முதுகெல்லாம் வெட்டிட்டாங்க. எத்தனை பேர் உள்ளுக்கு வந்தது 3 பேர். ஒருத்தர் வாசல்ல இருந்து 2 பேர். ஒருத்தர் அவரை வெட்டிக்கிட்டே இருந்தாரு. ஒருத்தர் என்னைய பயங்காட்டி என்னைய வெட்டிக்கிட்டு இருந்தாரு. நான் கத்துறேன்னு சொல்லிட்டு என்னைய வெட்டிட்டு இருந்தது. ஒருத்தருக்கு அவரை வெட்டிட்டு அவர் ஐயோ அம்மா என்னை காப்பாத்துங்க அம்மா வாங்கலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குள்ளே கையை வெட்டி போடவும் ஆளுக்கு சீவன் இல்லாம போயிடுச்சு. ஆள் விழுந்துட்டாரு. இளவும் கழுத்தை வெட்டி இங்கெல்லாம் அப்படியே வெட்டி தரன்னு இழுத்துட்டு போட்டு. பிள்ளைங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை? பிள்ளைங்களுக்கு இல்லை. பிள்ளை மூத்தது ஓடிடுச்சு. மூத்தது விரட்டிக்கிட்டு வந்திருக்காங்க அரசித்தூரம். இது என்ன காரணம்? இது ஏதாச்சும் ஒரு கோபதாபங்கள் இருக்கா இல்ல பழைய கோபம் எங்க இருக்கவும் சந்தேகப்படுது. இப்ப எங்க இருக்கும்னு சரியா சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. யாரு செஞ்சிருக்காரு எனக்கு சரியா தெரியாது. அனைவரும் ஒரு தீக்கு இது ஒரு யாருக்கு கூட ஒரு இது இல்லை. சின்ன பிள்ளைல இருந்து எல்லாருமே அவரோட அப்படி பாசமா இருப்பாங்க. இந்த வீட்டுக்கு எவ்வளவு 4 மாசம் தான் ஆகுது. இதுக்கு முதல் இருந்தது? இதுக்கு மோதர் 15 யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அவர் நல்ல மனுஷன். எத்தனை வயசு? அவருக்கு 45 வயசு. உங்களுக்கு? 38 வயசு. போலீஸ் என்ன சொல்றாங்க? போலீஸ்காரங்க பார்த்துட்டு போறாங்க. நேற்று நாவு வெட்டினது இன்னும் வீட்டிலேயே கிடக்குது. நேற்று 6:45 வெட்டினது இன்னும் வீட்டிலேயே கிடக்குது. ரத்தம் பார்க்க எழுதில்லை. சரி. පාට අත බිමට වැටෙන පාට මාතේට සිය නැතු බිමට වැටුණා. ඊට පස්සේ ලොකු කෙල්ල කෑ ගැව්වා තාත්තට මුකුත් කරන්න එපා කියලා මමත් කෑ ගැව්වා. මටත් කැපුවා. පාරවල් දෙකක් මටත් කැපුවා. පොඩි කෙල්ලත් තාත්තේ කියලා කෑ ගැව්වා. ඒත් ඇවිල්ලා කපාගෙන ගියා. බෙල්ල කැපුවා. අත වෙන් වුණා. එම්ම කපාගෙන දාලා ගියා. මොකක් හේතුවක් කිව්වද මොකද? ඒත් මුකුත් කිව්වේ නෑ. අපෝ දන්නවද? අපෝ මම දන්නේ මූණ වාගෙන. මොකේද ආවේ? වාහනේ ඇවිල්ලා තින්නේ කියලා කියනවා. CCTV තියෙනවද? ඔව් මේ පැත්තේ තියෙනවා.